இப்போ நம்ம செஞ்சது சிக்கன் கறி தோசை. முதல்ல கிண்ணத்தில் முட்டையை ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தோசை மாவு நல்லா தடியாக ஊற்றிட்டு அது மேலே இதை தூக்கி ஊற்றி நல்லா அகலமாக்கிட்டு பொறுமையாக ஸ்லோவாக வேகட்டும் விட்டுட்டு நம்ம திருப்பி போடணும். அதிகமாக இதுவாக மெலிசாக தேய்ச்சிட்டாலும் தோசை உடஞ்சிரும். நல்லா தடியாக கல் மாதிரி இருக்கணும். பொறுமையாக ஸ்லோவாக வேகணும். ஸ்லோவாக வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க. அதை நல்லா மேலே அமுக்கி விட்டோன்னா முட்டை நல்லா பொலபொலான்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா மேலே தேய்ச்சி விட்டு அமுக்கணும்னா நல்லா வெந்துடும். இதுக்கான லாங் வீடியோவும் இருக்குது, ஃபுல் டீட்டெயிலோட லாங் வீடியோவும் பாருங்கள். இது ஷார்ட்டுக்காக இப்போதைக்கு சின்னதாக போட்டிருக்கேன். நல்லா அமுக்கி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக. மேலே ஒரு மாதிரி பொலபொலான்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு திருப்பி போட்டோன்னா நல்லா வெந்துடும். பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்கிச்சு தவாலியே. மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எடுத்துடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.